I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, there is no doubt in the story of faith. அதாவது you cannot doubt in the story of faith. விசுவாசத்தின் கதையில, விசுவாசத்தின் நடக்கையில நீங்க எக்காரணத்து கொண்டும் நீங்க சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. There are no what ifs, there are no but, there are no it will never happen, there are no any place for any negative declaration there. உங்களோட விசுவாசத்தின் கதையில ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் பாதையில நெகட்டிவான டிக்ளரேஷனுக்கு, நெகட்டிவான அறிக்கைக்கு இடமே இல்லைங்க. Let us all read a verse from James chapter 1 verse 6. But let him ask in faith without no doubting, for he who doubts is like a wave of the sea driven and tossed by the wind. Okay. யாக்கோபு 1 அதிகாரம் 6 ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஓகே, இங்க இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம தேவன் கிட்ட ஒரு காரியத்தை கேட்கும்போது, இல்ல தேவன் நம்மளுக்கு சொல்லி இருக்கிற காரியத்துல நம்ம விசுவாசித்திருக்கும் போது நம்ம எப்பொழுதுமே we should not doubt. இந்த வசனத்தை கான்டாக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி என்னன்னா, நீங்க ஞானத்துல குறைவுபட்டவர்களா இருந்தா தேவன் இடத்துல கேளுங்க, அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவாரு. சந்தேகப்படாம கேளுங்க. சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? அழகா இங்க சொல்லுதுல, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். ஸோ அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அந்த அலை எப்படி இருக்கும்? அது ஓனா வராது, அது வந்துட்டே இருக்கும். காத்தடிச்சுன்னா அப்படி போயிடும், இல்லை அது வர டைரக்ஷன்ல போகாம அந்த கொஞ்சம் காத்து வந்து அது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போகும், இல்லை வரும் போகும் அந்த மாதிரி. ஸோ நம்மளோட விசுவாசம் வந்து அந்த மாதிரி அலையை போல இருக்கக்கூடாதுங்க. சடனா விசுவாசிக்கிறது, சடனா விசுவாசிக்காம சடனா தேவனை நோக்கி அந்த விசுவாசத்துல ஒரு சடனா ஒரு ப்ராப்ளம் வரும்போது, காற்று வரும்போது அந்த விசுவாசம் அப்படியே போய் குப்பர விழுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? அலைக்கு சமமா. ஓகே, அடுத்த வசனம்னா இஸ் a double minded person unstable in his ways அப்படின்னு இருக்கு. அப்படிப்பட்ட மனுஷன் தமிழ்ல எப்படி இருக்குன்னா, இருமனம் உள்ளவன். அதாவது இஸ் நாட் ஸ்டேபிள். இதுவா அதுவா இப்படி அப்படின்ட்டு அந்த அதாவது அது விசுவாசத்துலேயும் உண்மையாக இருக்கிறது இல்லை, நினைக்கிறதுல உண்மையாக இருக்கிறது இல்லை. சில பேர்கிட்ட சொல்லுவாங்க, இது கண்டிப்பாக ஆண்டவர் செய்தோம், திரும்ப அந்த பர்சன் கிட்ட போய் இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கு நீங்கள் வந்து எல்லா காரியத்துலேயும் விசுவாசம் உடையவர்களாக இருக்கணுங்க. தேவன் உங்களுக்கு விசுவாசத்தை ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. தேவன் உங்களுக்கு விசுவாசத்தை ஒரு கனியாக கொடுத்துருக்காரு. ஓகே, அந்த கனியில் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் விசுவாசமாக இருக்குது. அந்த 9 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்ல அந்த 9 இருக்குல்ல, அதுல ஒண்ணு வந்து விசுவாசமா இருக்கு. ஸோ தேவனிடத்துல கேளுங்க, ஏசப்பா நான் விசுவாசத்துல குறைவுபட்டவனா இருக்கேன், எனக்கு விசுவாசத்தை தாங்க. ஸோ இன்னைக்கான டைட்டில் என்னதுங்க? தேர் இஸ் யூ கேனாட் டவுட் இன் த ஸ்டோரி ஆஃப் ஃபெய்த். உங்களோட விசுவாசத்தின் கதையில் நீங்கள் சந்தேகத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. ஸோ இன்றைக்கு வாட் எவர், ஏன்னா இந்த ஸ்டோரி ஆஃப் ஃபெய்த் இஸ் கோயிங் டு டர்ன் இன்டு அ டெஸ்டிமனி. இந்த டெஸ்டிமனிக்கு முன்னாடி நீங்கள் டவுட்ஸ் நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டெஸ்டிமனியை ரீச் ஆகுறதுக்குள்ள அந்த அலையை போல இப்படி விழுந்து அப்படி விழுந்து காணாமல் போய் எதுக்கு? Let us all stand firm in our faith that the Lord will definitely do it. Okay, let us not be the double-minded person, unstable in all his ways. இருமனம் உள்ளவர்களா நம்ம இருக்கவே தேவையில்லை. ஓகே, நம்ம இப்போ ஜெபிக்கலாம் வாங்க. ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட நீர் இந்த வார்த்தையை வைத்து பேசினதற்காக நன்றி. விசுவாசத்தில் குறைவுபட்டிருக்கிற எங்களை நீர் ஆண்டவரே ராஜா அப்பா விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வைக்க போறதற்காக நன்றி. எல்லா துதிகான மகிமை ஒருவருக்கிறே தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a great day.